மிஸ்டிக்கு, நைட் கிராலரு, சைக்ளாப்ஸு, மேக்னெட்டோ, கேம்பிட்லாம் இருக்கா? டெட்பூலே உள்வரினியே காணோம். டேய் சின்னவன் பேரை படம் பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்திருக்காடி. நண்பர்களே, காலையில் எந்திரிச்சோடனே ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எல்லா இடத்துலையும் ஒரே பரபரப்பாக இருக்குது. என்னடா அப்படின்னு பார்த்தா நேற்று நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்வல் வந்து ஒரு லைவ் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் லைவ். ஓகேயா? 5 மணி நேரத்தில் 27 பேர் யார் யார் கேஸ்ட் மெம்பர்ஸ் அப்படிங்கிறத மட்டும் 5 மணி நேரமாக அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்கா. லைவ் உட்காந்து பார்த்தவன்லாம் செத்துருப்பாட்டா கண்டிப்பா. நீங்க அழுவுறீங்க? இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி, அழுவுடா எரும மாடு, அழுவுடா. நல்ல வேலை அழுவ ஆரம்பிச்சான். ஏன்னா காமன் நேரத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு சேரை மூவ் பண்ணி காட்டிட்டு இருக்காருங்க. இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேயோட கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்ல இப்போதைக்கு 27 பேர் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. இதுல நம்ம எதிர்பார்த்தவங்களும் இருக்காங்க, எதிர்பார்க்காதவங்களும் இருப்பாங்க. இவங்க கண்டிப்பா வருவாங்கன்னு நினைச்சவங்க பேர் இந்த கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்ல இல்லாமலும் இருக்கு. இப்போ இந்த 27 பேர் என்னென்ன ரோல் பிளே பண்றாங்க அண்ட் இவங்க இதுக்கு முன்னாடி என்னங்க அப்பியர் ஆகியிருக்காங்க, இதுல என்ன மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கன்ஃபார்மா இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு இல்லாம போனவர்களுடைய பேர்களை நான் வந்து சொல்றேன். டாம் ஹாலண்ட் இந்த லிஸ்ட்ல டாம் ஹாலண்ட் இல்லைங்க. உண்மையாலே ஸ்பைடர்மேன் இல்லாம எப்படிப்பா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஸ்பைடர்மேன் வீடு திரும்ப வழி இல்லை படத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மருத்துவ வினோதன் என்ன பண்ணிருப்பாரு, பீட்டர் பார்க்கர் யாருன்னே தெரியக்கூடாது, எல்லாருக்கும் மறக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெல்லு போட்டிருப்பாருல. அதனாலதான் இந்த ப்ரொடக்ஷன் டீமுமே வந்து பாத்தீங்கன்னா பீட்டர் பார்க்கரை மறந்துட்டு டாம் ஹாலண்ட் பேரு போடாமலே விட்டாங்க. ஆனால் இதில் இன்னொரு கூத்து என்னன்னா, ஸ்பெல்லு போட்ட டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பேரும் இல்லை, பெனிடிக்ட் கம்பர்பேட்சும் இல்லை இதில். அண்ட் அதை தொடர்ந்து ஸ்கார்லெட் விட்ச் வாண்டா வந்து இறந்து போயிட்டாதங்க மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் இப்போதைக்கு நம்ம ஸ்கார்லெட் விட்சாக நடிச்ச நம்ம எலிசபெத் ஆல்சனே வந்து பார்த்தீங்கன்னா நான் டூம்ஸ்டேல ரிட்டர்ன் ஆக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ வாண்டாவை எதிர்பார்க்காதீங்க நண்பர்களே, எலிசபெத் ஆல்சன் வரமாட்டாங்க. ஆஃப்டர் தட் டெட்பூல் அண்ட் உல்வரின் இவங்க 2 பேருமே இல்லை. பட் ஓஜி எக்ஸ்மென்லாம் ரிட்டர்ன் ஆகிருக்காங்க, நம்ம டெட்பூல் அண்ட் உல்வரின் இல்லைங்க. பாயசங்கடா டெட்பூல் இப்போதைக்கு டிபிஏவோட டைரக்டா கனெக்ட் ஆகி இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். அவரை வச்சு தான் எனக்கு தெரிஞ்சு இந்த டூம்ஸ்டே வந்து ஆரம்பிக்கிறதா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா டெட்பூல் தான் இருப்பார் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இப்போதைக்கு அவரோட பேரே இந்த கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்ல இல்ல. அண்ட் எக்ஸ்மென்ல உல்வரின் இல்லைன்னா எப்படிப்பா, எல்லாரும் இருந்தாலும் உல்வரின் இருக்கணுமே எக்ஸ்மென்ல. நாளா ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்மென் மென்னுங்கிறது ஒரு ப்ளூரல் ஃபார்ம்னு கூட தெரியாம உல்வரின் தான் எக்ஸ்மென் அப்படின்னு நான் நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன். ஐ மீன் இது காமெடி இல்ல, இது வந்து உல்வரின் எவ்வளோ ஐகானிக் அப்படின்னு நான் சொல்ல வரதுக்கு வேண்டி இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ உல்வரின் இல்லாமல் எக்ஸ்மென் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பேர் இருக்காங்க. எதுக்கு? அண்ட் மல்டிவர்ஸ் டு மல்டிவர்ஸ் ட்ராவல் பண்ணக்கூடிய பவர் இருக்கிற நம்ம அமெரிக்கா சேவஸ் வந்து இதில் இல்லை. அண்ட் சாசர சுப்ரீமான நம்ம ஓங்குமே வந்து இதில் இல்லை. பட் இப்போதைக்கு இந்த கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் முடிஞ்சிட்டு அதை தொடர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த சோர்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே இது வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இது கிடையாது. இன்னுமே நிறைய அப்டேட்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு வராங்க. பாசிபிளி அதில் வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிறவங்களுடைய பேர்கள் ஃபில் பண்ணப்படலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வரிசையா சேர் வச்சாங்கல்ல, அந்த சேர் வரிசையிலேயே பார்த்துருவோப்பா. ஃபர்ஸ்ட் யாருக்கு சேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் காட் ஆஃப் தண்டருங்க தோரோட சேர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வச்சாங்க. அண்ட் இதுல நம்ம தோர் வர்சஸ் டாக்டர் டூம் ஒரு எப்பிக்கான பேட்டில் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சோர்ஸ்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. ஐ மீன் அதுல மென்ஷன் பண்ணிக்கிறது கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் அண்ட் ஆர்டிஜேவோட ஃபேஸ் ஆஃப் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோரா ப்ளே பண்றாரு அண்ட் ஆர்டிஜே டாக்டர் டூமா ப்ளே பண்றாரு. இந்த 2 கேரக்டர்ஸ்க்கும் இடையில ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது பங்கமா அமைய போகுது. எப்படி அவெஞ்சர்ஸ் 1ல அயன்மேன் அண்ட் தோரோட ஒரு ஃபேஸ் ஆஃப் இருந்துச்சோ அந்த மாதிரி இது வந்து இருக்கலாம். அண்ட் அதை நமக்கு அதிகமாக இது ஞாபகப்படுத்தவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இதை தொடர்ந்து அடுத்த சேர் யாருக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெனஸா கர்பிக்கு வச்சிருக்காங்க. வெனஸா கர்பி வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக் ஃபோர்ல சூஸ்டாமா இப்போதைக்கு வந்து இருக்கிறாங்க. ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படம் ஜூலைல ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கன்ஃபார்மா அப்படின்னு கேட்டீங்கன்னா டவுட் தாங்க, இவனை நம்ப முடியாது. ஆனால் நியாயப்படி ஜூலைல வந்தே தான் ஆகணும். வெனஸா கர்பி சூஸ்டாமா இருக்காங்க. ஸோ ஃபென்டாஸ்டிக் ஃபோர்ல ஒரு மெம்பர். அப்படி பார்த்தா எல்லா ஃபென்டாஸ்டிக் ஃபோரும் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் இருக்காங்க. அதை தொடர்ந்து பார்ப்போம். ஆஃப்டர் தட் ஆந்தனி மேக்கியோட சேர் வந்து வச்சிருக்காங்க நம்மளோட புதிய கேப்டன் அமெரிக்கா. ஸோ ஆந்தனி மேக்கி மேலே ஒரு பயங்கரமான ஹேட்டட் வந்து பரவிட்டு இருந்துச்சு இந்த பிரேவ் நியூ வேர்ல்டு ரிலீஸ் ஆன அந்த டைமில். எனக்கு தெரிஞ்சு அந்த ஹேட்டட் பரப்பினவங்க முக்கால்வாசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்கன் அண்ட் தி விண்டர் சோல்ஜர் சீரிஸ் வந்து பார்த்துருக்காம அதோட நாலேஜ் இல்லாமல் வந்து இருந்திருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கு. ஆந்தனி மேக்கியை வந்து உடனே நம்மளால கேப்டன் அமெரிக்காவா அந்த கிறிஸ் இவான்ஸோட இடத்துல வந்து ஆந்தனி மேக்கியை வச்சு பார்க்க முடியாது, கஷ்டம் தான், உண்மைதான், நானே ஒத்துக்கிறேன். பட் ஒரு டீசென்ட்டான கேரக்டர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்டு தான் வராங்க. மோசமா இல்லைங்க, டீசென்ட்டாக இருக்கு. இவ்வளோ ஹேட்டடை டிசர்வ் பண்ற அளவுக்கு அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இல்லை. டீசென்ட்டான ஒரு கேரக்டர்
டெவலப்மெண்ட்டாக தான் இருக்குது. இப்போ வரைக்குமே புது கேப்டன் அமெரிக்கா கிட்ட சூப்பர் சோல்ஜர் சீரம் எதுவுமே கிடையாது. அவர் முழுக்க அவருடைய சூட்டில் இருக்கக்கூடிய டெக்கை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காரு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டு. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல பயங்கரமான த்ரெட்டெல்லாம் வரும். நம்ம ஆந்தனி மேக்கியா இருக்கக்கூடிய கேப்டன் அமெரிக்கா எப்படி இதை வந்து அவருடைய டெக்கை வச்சு சமாளிக்க போறாரு அப்படின்னு எனக்கு சத்தியமா ஐடியாவே இல்லை. நல்லபடியாக புல் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும். அண்ட் அதை தொடர்ந்து அடுத்த சேர் யாருக்கு வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செபாஸ்டியன் ஸ்டானுக்கு வச்சிருக்காங்க. நம்ம பக்கி தண்டர்போல்ட்ஸ்ல இருந்து அப்படியே டைரக்டா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு ஒரு என்ட்ரியை கொடுக்க போறாரு. அஃப்கோர்ஸ் இதை தொடர்ந்து லிட்டிட்டா ரைட் இருக்காங்க, அதாவது நம்ம ஷூரியா நடிச்சவங்க, இவங்க தான் நெக்ஸ்ட் பிளாக் பேந்தர். ஸோ இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல வந்து இருக்காங்க. அண்ட் இவங்களை காட்டிலும் ஏகப்பட்ட வக்காண்டியன்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்காங்க. அவங்கள பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். அண்ட் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு, நான் வீடியோவில் சொல்கிறேன். இதுக்கடுத்த சேர் வந்து நம்ம பால் ராடுக்கு வச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக லைவ்ல பால் ராட் வந்து ஆண்ட்மேன் அவருடைய கேரக்டர் சிம்பிளைஸ் பண்ணுறதுக்காண்டி அவருடைய சேர் மட்டும் குட்டியாக வந்து வச்சிருந்தாங்க. பட் நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லா சேர் மாதிரியுமே அவரோட சேர் வந்து அதே சைஸில் தான் இருந்திருக்கும். நீங்கள் லைவ் வீடியோ போயிட்டு நம்ம பால் ராடோட சேர் வரும்போது கரெக்டாக நோட் பண்ணிங்கன்னா தெரியும், சேரை குட்டியாக வச்சிருந்தாங்க. அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் கூட டீட்டெயிலிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, மார்வல் அங்கே அடிக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் சேர் வயட் ரசலுக்கு போட்டிருந்தாங்க. அவர் தான் ஜான் வாக்கர். அஃப்கோர்ஸ் ஹி இஸ் ஆல்சோ ஃப்ரம் த தண்டர் போல்ட்ஸ். அவரும் தண்டர் போல்ட்ஸ்லேருந்து நேராக இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு குதிக்க போகிறாரு. அடுத்த சேர் நம்ம நேமோரா நடித்த ஆக்டருக்கு வந்து வச்சாங்க. அவருடைய பேர் வந்து நான் ஏன் சொல்லலைன்னா அவருடைய பேர் பயங்கர கொலன்னு இருக்குது, வாயில் நுழைய மாட்டேங்குது. ஸோ நேமோர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அன் ஆன்டகனிஸ்ட். ஆக்சுவலாக ஒக்காண்டா ஃபார்வர்ட் படத்தில் அவர் வந்து ஆன்டகனிஸ்டாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இவரை வந்து டூம்ஸ்டேல எப்படி கொண்டு வராங்க அண்ட் இவர் வந்து எந்த சைடு இருக்க போறாரு, நம்ம அவெஞ்சர்ஸ் சைடா ஆர் டூம் சைடு இருக்க போறாரா அப்படிங்கிறது எல்லாமே இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. வெல் இவருடைய கேரக்டர் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த சேர் எபோன் மோஸ்க்கு வச்சிருந்தாங்க. இவர் தான் பின் கிரிம் அண்ட் திங் ரோல் வந்து பண்றாரு. பின் கிரிம் திங் ரெண்டுமே ஒரே ஆள் தான். ஸோ ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்ல இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் தான் நம்ம திங்கு. ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ட்ரெய்லர் வந்துட்டு அப்புறம் இந்த திங்கோட லுக் நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவருக்குமே நிறைய ஹேட் கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டு தான் இருந்துச்சு. பட் இதை முழுக்க ப்ராக்டிக்கலாக புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. விஎஃப்எக்ஸில் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க அதான். பட் அந்த ஓசி லுக் இல்லைனாலும் இதை வந்து பயங்கர டீசெண்டாக புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் சேர் நம்ம சிமோ லீக்கு வச்சிருந்தாங்க. அவர் தான் சாங்சி. நம்ம சாங்சி வந்து இந்த படத்தில் அஃப்கோர்ஸ் ரிட்டர்ன் ஆக போறாரு. இதுக்கான டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாங்சியோட ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன்லேயே வந்து இருந்திருக்கும், உங்களாம் அப்பியர் ஆகியிருப்பாரு. ஸோ சிமுலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வர போறாரு. சிமுலி வந்தால் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் இவர் யார் கூட ஃபைட் பண்ணுறாங்களோ அவங்க கூட ஒரு ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட் சீன் வந்து சூப்பராக கோரியோகிராஃப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சாங்சி படமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும். அதே டச்சை வந்து இது வரைக்கும் கொண்டு வந்தாங்கன்னா அந்த கேரக்டர் மூலியமாக கொண்டு வந்தாங்கன்னா உண்மையிலே சூப்பராகவே இருக்கும். அண்ட் 10 ரிங்ஸுமே இந்த படத்தில் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. நெக்ஸ்ட் சேர் வந்து ஃப்ளோரன்ஸ் பெர்க்கு வச்சிருந்தாங்க. நம்ம எலினா பெனோவா நடிச்சவங்க. இவங்களுமே தண்டர் போல்ட்ஸில் ஒரு ஆள் தான். நம்ம பிளாக் விடோவோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் இவங்க இருக்காங்க. இவங்களுக்குமே ஒரு டீசெண்டான ரைட்டிங் வந்து இருந்துச்சு. அண்ட் இவங்களும் தண்டர் போல்ட்ஸில் இருந்து டேரக்டாக நம்ம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு வந்துட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து அடிச்ச சேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்லி கிராமருக்கு வச்சிருந்தாங்க. இவர் தான் பீஸ்ட். நீங்கள் ப்ரீவியஸாக இவரை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்மென் லாஸ்ட் டான்ஸ் 2006 வந்து பீஸ்டாக பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா எக்ஸ்மென் டேஸ் ஆஃப் ஃபியூச்சர் பாஸ்ட் 2014 அப்பியர் ஆகியிருந்தாரு. அதுக்கப்புறமா இப்போ லேட்டஸ்ட்டாக மார்வல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமியோ ரோல் வந்து கொடுத்துருந்தாரு. அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் சிஜிஐ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக பொம்மை மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க பீஸ்ட்டை. இதில் வந்து எப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற ஐடியா வந்து இல்லை. பட் பக்காவாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இவங்களாம் ஓஜி எக்ஸ்மென்னு. அண்ட் இவர்கிட்ட இன்சென்ட் ஸ்மார்ட்னஸ் அப்புறம் இன்சென்ட் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது இருக்குது. இவரை பக்காவாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் சேர் லூயிஸ் புல்மன் அப்படிங்கிறவருக்கு வச்சிருக்காங்க. இவர் யாரா, இந்த பேர் நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் இன்னும் இன்ட்ரடியூஸ் செய்யப்படலை. ஐ மீன் இவர் இன்ட்ரடியூஸ் ஆன படம் இன்னும் வரல. தட் இஸ் தண்டர் போல்ட்ஸ். தண்டர் போல்ட்ஸில் இவர் தான் சென்ட்ரியா நடிக்கிறாரு. சென்ட்ரி ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் சூப்பர் ஹீரோ இன் மார்வல். கிட்டத்தட்ட நம்ம சூப்பர்மேனுக்கு ஈக்குவலான பாஸ் வந்து நம்ம சென்ட்ரி கிட்ட இருக்கு. அண்ட் இவருக்குள்ளேயுமே ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி வந்து இருக்குது, வாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பயங்கரமான ஒரு கேரக்டர். நம்ம சென்ட்ரியை கொண்டு வராங்க அப்படின்னா அந்த லெவலுக்கான த்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல இருக்கணும். இவரோட பவர்ஸை அப்படியே கொண்டு வந்தால் தான் நல்லா இருக்கும். இவரோட பவர்ஸை வந்து கம்ப்ரஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக சென்ட்ரி கேரக்டரை ரொம்பவே அது வந்து பாதிக்கும். அண்ட் அவரோட பவர்ஸ்க்கு இது வந்து ஜஸ்டிஃபிகேஷனாக
இருக்காது. ஸோ அவரோட பவர்ஸை ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு கொண்டு வரணும், அதை பக்காவாக யூஸும் பண்ணணும். இதுக்கு அடுத்த சேர் வந்து நம்ம டேனி ரமேசருக்கு வச்சுருந்தாங்க. அவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கேப்டன் அமெரிக்கா ஆகியிருக்கிற நம்ம சாம் வில்சனோடைய சைட் கிக்காக இருக்கக்கூடிய ஃபால்கன் தான். இவருமே கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டில் அப்பியர் ஆயிருந்தார். அதுக்கப்புறமா இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல இப்போ அப்பியர் ஆக போகிறாரு. அண்ட் ஜோசப் குயின் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு. இவர் தான் இப்போது ஜானி ஸ்டாமா ஃபேண்டாஸ்டிக் ஃபோரில் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ சூஸ்டாம், ஜானி ஸ்டாம், அதுக்கப்புறமா நம்ம திங்கு, இவங்க 3 பேருமே வந்து அப்பியர் ஆகிட்டாங்க. இன்னொருத்தர் இருக்காரு, அவர் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதுக்கடுத்து நெக்ஸ்ட் சேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேவிட் ஹார்பருக்கு போட்டிருந்தாங்க. இவர் தான் வந்து ரெட் கார்டியனாக அப்பியர் ஆக போகிறார் நம்ம தண்டர் போல்ட்ஸில். ஸோ இவருமே ஆஃப்டர் தண்டர் போல்ட்ஸ் டைரக்டாக அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல என்ட்ரி கொடுக்க போகிறாரு. ஆஃப்டர் தட் வின்டன் டியூக்கான ஒரு சேர் வந்து போடப்பட்டிருந்துச்சு. இவர் தான் எம்பாக்குவா வந்து வந்திருந்தாரு. இன்ஃபினிட்டி வார் அண்ட் பிளாக் பேந்தர்லையுமே இவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னேன்ல, இந்த ஒக்காண்டியன்ஸ் எல்லாமே, இந்த எம்பாக்கு இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அப்பியரான படங்களில் ஒக்காண்டால ஏதாவது நடந்தால் மட்டும்தான் வருவாங்க. பிகாஸ் தே ஆர் ரீஜனல் பீப்புள்ஸ். அவங்க வந்து வெளியே வரணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஸோ இதில் நம்ம வின்டன் டியூக்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒக்காண்டால ஒரு மேஜர் இன்சிடென்ட் நடக்க போகுது. மேபி நம்ம டாக்டர் டூம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மெட்டல்ஸை தாண்டி அங்கே இருக்கிற டெக்னாலஜியை அக்வயர் பண்ணணும், ஆர் அங்கே இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் ஏதாவது ஒன்று உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட ஒக்காண்டாக்கு வரலாம். அப்போது இவங்க எல்லாருமே அப்பேர் ஆகி நம்ம டாக்டர் டூமை எதிர்த்து நிற்கிறதுக்கான வாய்ப்புகளுமே அதிகமாக இருக்குது. ஸோ அது இது இந்த நாட்டு அந்த நாட்டு எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒக்காண்டால ஒரு மேஜர் இன்சிடென்ட் ஆர் ஒரு பேட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அதை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி வாரை பயங்கரமாக ரிமைண்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம். ஹேன் அண்ட் ஜான் கேமன் இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஆண்ட்மேன் அண்ட் தி வாஸ்பில் கோஸ்ட்டாக வந்திருப்பாங்க. அண்ட் இப்போது தண்டர் போல்ட்ஸ்லையுமே கோஸ்ட்டாக வர போகிறாங்க. இவங்களுக்கான ரோலுமே நீட்டான ரோல் கொடுக்கப்படலாம் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல. நெக்ஸ்ட்டு 19ஆவதா ஒருத்தரோட சேரை காட்டினாங்க, நல்லா சிதறிட்டேன். லிட்ரலி இட்ஸ் டாம் ஹிடல்சன். லோக்கி இந்த படத்தில் அப்பியர் ஆக போறாருங்க. நவ் ஹீஸ் ஹோல்டிங் த மல்டிவர்ஸ், ஹீஸ் த காட் ஆஃப் ஸ்டோரிஸாக இருக்காரு. ஸோ இவர் அப்பியர் ஆக போறாருன்னா என்ன காரணம் அப்படிங்கிறது ஏகப்பட்ட தியரிஸ் வந்து இருக்கு. இதை பற்றின வீடியோஸ் தொடர்ந்து நம்மளுமே போடுவோம். ஸோ ஸ்டே டியூன். டாக்டர் டூம் உள்ள வந்து கொய்யால நீ என்னடா கதை எழுதிட்டு இருக்கிற, இப்போ நான் எழுதுறேன் போடுற கதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோக்கியை கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. இந்த படத்தில் நம்ம தோருமே இருக்க போறாரு. லோக்கிக்கு தோர் உயிரோடு இருக்காரு அப்படின்னு தெரியும், பட் தோருக்கு லோக்கி உயிரோடு இருக்காரு அப்படின்னு தெரியாது. இவங்களுக்கான எமோஷனல் கனெக்ட் இந்த படத்தில் இருந்தாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் ஆஃப்டர் தட் பேட்ரிக் ஸ்டூவர்ட், நம்ம ப்ரொஃபஸர் எக்ஸா நடிச்ச பேட்ரிக் ஸ்டூவர்ட் வந்து இதுலையுமே இருக்காருங்க. ப்ரீவியஸாக டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாண்டாக்கா இவரை கசாக் படி இருப்பாங்க. எர்த் 838 இருக்கக்கூடிய அதே பேட்ரிக் ஸ்டூவர்ட்டா, ஐ மீன் அந்த ப்ரொஃபஸர் எக்ஸா இவர் ரிட்டர்ன் ஆக போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இவர் வேற ஒரு வேரியண்ட்டாக இருக்கலாம். அண்ட் இவருக்கு அடுத்து வந்த எல்லா சேர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓஜி எக்ஸ்மென் ஸ்குவாடாக தான் இருந்தது. இவருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இயன் மெக்கலன் வந்து இருந்தார். அவர் தான் மேக்னெட்டோவாக நடிச்சிருந்தாரு, எக்ஸ்மென் 2ல நடிச்சிருந்தாரு. அண்ட் இவர் அதில் மட்டும்தான் ஃபேமஸாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் படத்தில் அண்ட் ஒரு சில இன்னும் ஃபேமஸான ஃப்ரான்ச்சைசஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் நடிச்சிருக்காரு. இவருக்கு கிட்டத்தட்ட 86 வயசு ஆகுது இப்போதைக்கு. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, நம்ம மேக்னெட்டோ வந்தால் இருக்க மெட்டல்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாக அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஆள் தான் அவரு. அப்படி பார்த்தா நம்ம கேப்டன் அமெரிக்கா இருக்கக்கூடிய ஃபால்கனோட விங்ஸு, ஷீல்டு, இது எல்லாமே பறந்து போய் நம்ம மேக்னெட்டோ கிட்ட மாட்டிக்குமா என்ன? ஜஸ்ட் டோன்ட் நோ. ஸோ ஐ எம் ஆஸ்கிங், கமெண்ட் பண்ணிட்டு போங்க, அவ்வளோதான். அண்ட் தென் ஆலன் கியூமிங், அவரையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவருக்கான ஒரு சேருமே போடப்பட்டிருக்கு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்மென் படங்களில் நைட் கிராலராக வந்திருந்தாரு. இந்த நைட் கிராலர் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2003ல வந்து அந்த எக்ஸ்மென் படத்தில் அப்பியர் ஆகியிருந்தாரு. இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெபேக்கா ராம்ஜின் இருக்காங்க. இவங்க வந்து மிஸ்டிக் கேரக்டர் பிளே பண்ணியிருந்தாங்க இந்த பழைய எக்ஸ்மென் படங்களில். இவங்களோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷேப் ஷிஃப்டிங் பவர் தான். இவங்க யாரா நினைக்கிறாங்களோ அவங்களா இவங்களால மாற முடியும். இவங்களை தொடர்ந்து ஜேம்ஸ் மேடர்சன் இருக்காரு. அவர் தான் நம்ம சைக்ளாப்ஸ். அவருடைய பவர்ஸ் உங்க எல்லாத்துக்குமே தெரியும் அஃப்கோர்ஸ். ஸோ ஹீஸ் ரிட்டர்னிங் இன் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே. இவருக்கு அடுத்து வந்தவர் தான் எனக்கு ஏன் டெட்பூல் அண்ட் வுல்வரினோட பேரை மென்ஷன் பண்ணல அப்படிங்கிற ஒரு டவுட் கொண்டு வந்தது. சேனிங் டேட்டம்ங்க, அதான் நம்ம கேவிட் நினைச்சார்ல, அவரு தான். அவருடைய பேர் இந்த கேஸ்ட்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. பட் நம்ம டெட்பூல் அண்ட் வுல்வரினோட பேர் வந்து இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே இந்த ஓஜி எக்ஸ்மென் ஸ்குவாடா வந்து இருந்தாங்க. பட் கேம்பிட் டெட்பூல் அண்ட் வுல்வரின்ல அப்பியர் ஆகியிருந்தாரு. டெட்பூல் அண்ட் வுல்வரினே இல்லாம கேம்பிட்டை நீ கூட்டு வந்துருவியா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் தான் எனக்கு வந்து வருது. பட் கேம்பிட் வந்து வாய்ட்ல இருந்து எப்படி எஸ்கேப் ஆனாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் தனியா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவருமே இப்போ இந்த படத்துல இருக்க போறாரு. இதுக்கப்புறமா பெட்ரோ பாஸ்கல் தான் மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்க போறாரு. ஐ மீன் ரீட் ரிச்சர்ட்ஸா வந்து இருக்க போறாரு. இவரோட பேர் யாருக்கு முன்னாடி இருக்குன்னா அஃப்கோர்ஸ் நம்ம தலைவன்
பெருமை ராபர்ட் டவுனி ஜூனியருக்கு மேலே தான் இருக்குது. ராபர்ட் டவுனி ஜூனியர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் டூம் ரோலை வந்து ப்ளே பண்ண போகிறாரு. இவரோட பேருக்கு கீழே ஏன் நம்ம பெட்ரோ பாஸ்கலோட பேரை வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபென்டாஸ்டிக் ஃபோர்னு எடுத்துக்கிட்டா அவங்களுடைய வில்லன்ஸ் கேட்டகரியில் கண்டிப்பாக டாக்டர் டூமுக்கு ஒரு முக்கியமான இடம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால தான் ஃபென்டாஸ்டிக் ஃபோரில் மெயின் மெம்பர் அண்ட் நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியரோட பேருக்கு மேலே பெட்ரோ பாஸ்கலில் போட்டு டாக்டர் டூம் வர்சஸ் இந்த ரீட் ரிச்சர்ட்ஸ் அப்படிங்கிறத சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் சேர் வைக்கிறது மூலியமா பண்ணியிருக்காங்க. 27வது சேர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ராபர்ட் டவுனி ஜூனியரோட தான். அதுலேயுமே வெறும் சேர் மட்டும்தான் இருக்குன்னு பார்த்தா தலைவர் ஸ்வாகா உட்காந்துருப்பாரு. உட்காந்து லைட்டாக நம்மளை கேமராவில் திருப்பி பார்த்துட்டு ஷூ பண்ணிட்டு போவார். எதுக்கு பண்ண தெளிவா யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க சொல்றீங்களா? நீங்கள் தானே சொல்லிட்டு இருக்கீங்க, 5 மணி நேரமாக சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? ஒரு கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டை 5 மணி நேரமாக பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. ஆர்டிஜே ஸ்டுடியோக்கு வரதுக்கு டைம் ஆகிடும் போல இருக்கு. அதனால தான் இவங்க ஒவ்வொரு கேமராவுக்கும் காமன் நேரம் கேப் விட்டு காட்டி 5 மணி நேரம் இழுத்து வச்சாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு இந்த மனுஷன் இன்னுமே அயன்மேனா டோனி ஸ்டாக்கா தாங்க தெரியுறாரு. எனக்கு டாக்டர் டூமா அவர் பார்க்கவே முடிய மாட்டேங்குது. இல்லை எனக்கு தான் தெரிய மாட்டேங்கிறாருன்னு தெரியல. எனக்கு ஆர்டிஜே டோனி ஸ்டாக்கா தான் தெரியுறாரு. உங்களுக்கு எப்படி தெரியுறாருங்கிறது கீழே கவப்படுங்க. அண்ட் yeah, these were the members in the 27 chairs. இந்த 27 பேர் தான் இப்போதைக்கு கேஸ்டா அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. அண்ணா முன்னாடியே மிஸ் ஆனவங்க அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான பெயர்களை சொல்லியிருப்பேன். நம்ம டாம் ஹாலண்ட் அண்ட் பெனடிக்ட் கம்பர்பேட்ச் இவங்கெல்லாம் இப்போ முக்கியமா இல்லைனாலும் அப்பியர் ஆகலை அப்படிங்கிற அந்த கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க் அண்ட் ஹல்க் ஃபேமிலி. ஹல்க்கு நம்ம ப்ரூஸ் பேனர் மென்ஷன் பண்ணப்படல, ஷீ ஹல்க் மென்ஷன் பண்ணப்படல, ரெட் ஹல்க் மென்ஷன் பண்ணப்படல. இவங்க யாருமே மென்ஷன் பண்ணப்படல. அண்ட் ஹாக்கை மென்ஷன் பண்ணப்படலை. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்லார்ட் மென்ஷன் பண்ணப்படலை. இவங்க 5 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்ல மென்ஷன் பண்ணப்படவே இல்லை. ஆனால் ஹல்க் அண்ட் ஷீ ஹல்க் இருக்க மாதிரியான ஒரு கான்செப்ட் ஆர்ட் அப்படிங்கிறது லீக் ஆகியிருந்தது இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அந்த பயலுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ரூசோ பிரதர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் நம்ப முடியாதுங்க. அண்ட் கான்செப்ட் ஆர்ட்டே தான் படத்தில் வரும்னு நம்மளால நம்ப முடியாது. பாசிபிலிட்டிஸ் ஆர் 50-50%. இப்போ கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஆகிடுத்தல்லவா, இதுக்கப்புறம் ஏகப்பட்ட தியரிஸ் வந்து கிளம்பும். அண்ட் எல்லா தியரிஸையும் என் காதுபட கேட்டு என் வாய்ப்பட பேசி உங்க எல்லாத்துக்குமே நான் ப்ரெசென்ட் பண்றேன். இந்த வீடியோவில் எல்லா கேஸ்ட் மெம்பர்ஸையுமே ஓரளவுக்கு டீட்டெயில்டாக கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பச்சை கலர் ஹார்ட்டை கீழே கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். அதே மாதிரி நீங்கள் பண்ணணும்னாலும் பண்ணுங்க, நான் தடுக்கவும் மாட்டேன், சொல்லவும் மாட்டேன், தடுக்கவும் மாட்டேன். ஏதோ உங்கள் இஷ்டம். சென்று வட்டா.